Good morning students. I am MRK. Today class 11th standard max பார்த்துக்கிட்டு இருக்கோம் chapter 1 sets relation and functions exercise 1.4 fourth sum. Write the step to obtain the graph of function y equal to 3 into x minus 1 whole square plus 5 from the graph y equal to x square. இந்த y equal to x square என்ற கிராஃபில் இருந்து இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் கிராஃப் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி அப்டைன் பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும். அந்த நம்ம கண்டிஷன் சொன்னோம்ல அதுபடி. ஓகே ரைட்டு. இப்போ வந்து பேரபுலா அப்படின்றது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axன்றது ரைட் சைடு ஓப்பன், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ax அப்படின்றது லெஃப்ட் சைடு ஓப்பன், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay ஓப்பன் அப்வர்ட், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay அப்படின்றது ஓப்பன் டவுன்வேர்டு. இது நாலும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. இதில் எனி ஒன் அப்படின்னால ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது எக்ஸு, ஆனால் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டுன்னு சொன்னால் இது ரெண்டில் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லல, இது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பாசிட்டிவ் ஒய் அப்படின்னு சொல்லல இது. அப்போ ஓப்பன் இதை தான் நம்ம எடுத்துக்கிறேன். ஓப்பன் அப்வேர்டை எடுத்து படம் ஃபஸ்ட்டில் இதை போடுறேன். அதுதான் இந்த கர்வ் ஒய் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், இல்லை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ன்னு அர்த்தம். இந்த கர்வில் இருந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். சரியா ரைட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் -1 பண்ணியிருக்கு. இன்னர் ஃபங்க்ஷன் இன்னர். அப்போ இன்னர் அப்படின்னு சொல்லல உன்ட்ட சொன்னது தான் நான் உன்னை ஏற்கனவே எக்ஸ் -1 ஈக்குவல் டு 0ன்னு சொன்னோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுக்கலாம். அப்போ +1 ஆயிரும். +1 ஆச்சுன்னா இந்த கிராஃப் ஒய் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர்ன்ற கிராஃப் 1 யூனிட் ரைட் சைடு மூவ் ஆகும். இந்த இடத்துல மூவ் ஆகும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ரைட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை எழுதியிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட் சைடு. ஓகே நெக்ஸ்ட்டு 3ஆல் மல்டிப்ளை ஆயிருக்கு. சரியா சொல்கிறது 3ஆல் மல்டிப்ளை ஆனால் அந்த கர்வானது அவே ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவே ஃப்ரம் என்னது அந்த வளைவரை வந்து சுருங்கும், மேல் நோக்கி சுருங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் நோக்கினா டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அவே ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. சாரி டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அவே ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து விலகி போகும் மேலே, ஆனால் எதை நோக்கி போகுது டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த செகண்ட் இந்த இடம். இது நம்மளுக்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறது, 3x அப்படின்றது மல்டிப்ளை பண்ணுறது. சொல்கிற புரியுதா தான் இந்த எழுதியிருக்கேன் பாரு, 3x - 1 அப்படின்றது ஹோல் ஸ்கொயர். சரியா பார்த்து ரைட். அடுத்து அதான் இங்கே எழுதியிருக்கேன் அவே ஃப்ரம் என்னது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். கவனித்து பொறுமையாக செஞ்சுக்கோ, இம்பார்ட்டன்ட். அவே ஏதாவது கொஸ்டின் சென்டென்ஸை பார்த்துக்க. அவே ரைட். அடுத்து +5 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு, தனியாக ஆட் ஆகிருக்கு எக்ஸ்டீரியராக. அப்போ நான் உன்னை என்ன சொன்னேன், அப்வேர்டில் மூவ் ஆகும். அப்போ 5 யூனிட்ஸ் அப்வேர்டில் மூவ் ஆகுதுன்னா இங்கேருந்து 1 2 3 4 5 இதுதான் அந்த இடம். அப்போ ஒரிஜினல் கிராஃப்ன்றது இந்த இதுதான் ஒரிஜினல் கிராஃப். இதுதான் என்னது ஒரிஜினல் கிராஃப் அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்னு பாரு. ஸ்டெப்பு வந்து முதல்ல x - ஒரு ஸ்டெப்பு, 3ஆல் மல்டிப்ளை பண்ணுற ஒரு ஸ்டெப்பு, +5ன்றது ஒரு ஸ்டெப்பு. 3 ஸ்டெப்பு. கொடுக்கப்பட்ட கிராஃபில் இருந்து அது மூவ் ஆகிறது. கொடுக்கப்பட்ட கிராஃப் வரைஞ்சிட்டேன், அதுலேருந்து 3 ஸ்டெப்ஸ் வரைஞ்சி அந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.